லக்ஷ்மி வந்தாச்சு. கோ பிரசன்டட் பை வசந்தன் கோவின் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சம்பந்தியம்மா, ராத்திரி பூரா அவ வீட்டுக்கே வரல. அவளை எங்க போய் தேடுறது? ரிஷி தம்பிக்கு போன் பண்ணி கேட்டீங்களா? ராத்திரி கூட ரிஷி எங்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரும் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா லட்சுமி எங்கேயுமே காணோமா. என்னங்க இது? யாழினிக்கு இந்த மாதிரி இருக்குது, லட்சுமிய வேற காணோம். நாம என்னங்க பண்றது? பேசாம லட்சுமிய காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? ரிஷி தம்பியும் அதைத்தான் சொன்னாரு. காலையில போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னாரு. அநேகமா வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ போன் தான் வேலை செய்யல. வேற யார் போனையாவது வாங்கி நான் இங்கதான் இருக்கேன்னு போன் பண்ணி சொல்லலாம்ல. அவ எந்த சூழ்நிலை இருக்கான்னு தெரியலையம்மா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. லட்சுமி இப்படி எல்லாம் பொறுப்பு இல்லாம இருக்கவே மாட்டா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. உன் பயத்தை நீ சொல்லிட்ட, என் பயத்தை நான் யாருக்கிட்ட போய் சொல்றது? ஒருவேளை அவ சக்தியை பாக்குறதுக்காக எங்கேயாவது போயிருப்பாளோ? அவன் தான் வீட்டுக்கு வந்துட்டானேம்மா. அவன் வீட்டுக்கு வந்த விஷயம் லட்சுமிக்கு எப்படி தெரியும்? லட்சுமி தேன்மொழி கிட்ட போன்ல பேசியிருப்பா போல. நான் சக்தியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன் தான் தேன்மொழி கிட்ட சொல்லியிருக்கா. ரிஷி வரட்டும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். என்ன தம்பி, காலங்காத்தால உடனே வான்னு போன் பண்ணீங்க. என்ன பாப்பாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. அப்போ உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? வாங்க டாக்டர்கிட்ட போலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. அப்புறம் என்ன தம்பி ஆச்சு? லக்ஷ்மியை காணோண்ணே. ஏன் தம்பி, காலையில 6:30 தான் ஆகுது. இந்நேரத்துக்கு லட்சுமி அவங்க வீட்டுல இருப்பாங்க. இங்க தேன்னா எப்படி தம்பி இருப்பாங்க? அவங்க நேத்துல இருந்து காணோண்ணே. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாண்ணே, லக்ஷ்மி வீட்டுல இருந்து போன் மேல போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலண்ணே. நீங்க லட்சுமி இடத்துக்கு போன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேட்க வேண்டியதானே தம்பி? அண்ணே, எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. லக்ஷ்மியோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருதுண்ணே. எப்ப இருந்து தேடிட்டு இருக்கீங்க? நேத்துல இருந்து தேடிக்கிட்டு இருக்கோண்ணே. ஏன் தம்பி, இவ்வளவு நேரமா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே தம்பி? அவங்க வந்துருவாங்கன்னு இவ்வளவு நேரமா நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வரலண்ணே அவங்க. லக்ஷ்மி காணாம போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரி தம்பி, வாங்க. எங்கண்ணே? வேற எங்க? மகதி வீட்டுக்கு தான். அங்க எதுக்குண்ணே? அவளுக்கெல்லாம் இது தெரிய வேணாம். அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா. என்ன தம்பி நீங்க இன்னும் குழந்தையாவே இருக்கிறீங்க? இங்க நடந்துட்டு இருக்க விஷயத்துக்கு சூத்திரதாரி அவதான். ஆனா இன்னும் இதை நீங்க புரிஞ்சுக்காம இருக்கீங்களா? அதான் ஆச்சரியமா இருக்கு. இல்லண்ணே, எனக்கு சூத்திரதாரினா புரியல. தம்பி, லட்சுமி காணாம போனதுக்கும் மகதிக்கு ஏதோ தொடர்பு இருக்கு தம்பி. லக்ஷ்மிய அவ கடத்திட்டான்னு சொல்ல வரீங்களா? வேற யாரு? அந்த மகதி தான். ஹாஸ்பிட்டல்ல வச்சு முடிக்க பார்த்தா முடியல. இப்ப அடுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவளதான் போலீஸ் வார்ன் பண்ணாங்கல்லண்ணே. அவ ஏன் பண்ண போறா? ராணுவமே வார்ன் பண்ணாலும் மகதி மட்டும் அடங்கவே மாட்டா. அது அவ பிறவி குணம் தம்பி. எப்படி மாறும்? லட்சுமி மேடத்தை தடைய நினைக்கிறா. அவங்கள எப்படி விட்டு வைப்பா? இது தெரியாம நீங்க பேசாதீங்க. லட்சுமி மேடம் வீட்டுக்கு வரல, போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. நிச்சயமா இது மகதியோட வேலை தான். வாங்க போயிட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப ஒன்னும் போக வேணாம். ஏன் தம்பி? இப்ப மணி 6:40 ஆகுது. இப்ப நம்ம அங்க போனா அவ இது ஒரு பெரிய சீனாவே ஆக்கிடுவா. நீங்க
மகதியை பார்த்து பயப்படுறீங்களா இல்ல லட்சுமி வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டும் தான். உறுதியா தெரியாம நம்ம போய் மகதியை விசாரிக்கிறது எனக்கு ஒன்றும் சரியா படல. நம்ம விசாரிச்சதுக்கு அப்புறம் லக்ஷ்மி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா மகதி நம்மளை படாத பாடுபடுத்திடுவானே. சரி தம்பி, அட்லீஸ்ட் போலீஸ்லயாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கலாம் வாங்க. அதுவும் அப்படிதானே. எதுவா இருந்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி தம்பி, உங்களோட இஷ்டம். சரி தம்பி, நான் லட்சுமி மேடத்துக்கு ட்ரை பண்றேன். நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. சரிண்ணே, நீங்க போங்க. லக்ஷ்மி, இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. உன்னோட பிடிவாதத்தால தான் இவ்வளோ கஷ்டமும். நீ மட்டும் சரின்னு சொல்லு, இந்த கட்டை அவுத்து விட்டு மஞ்ச காயத்தை கழுத்துல கட்டிடுறேன். நீ என்ன வேணாலும் திட்டிக்க, உனக்கு அந்த உரிமை இருக்கு. சரி, டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு தான் ஊட்டி விட்டா பிடிக்காதுல்ல. நீ பட்னி கடந்தா என்னால தாங்கிக்க முடியாது. அதனால ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்து நீயே சாப்பிட்டுக்க. ப்ளீஸ் சக்தி, என்ன விட்டுடு சக்தி. நீ பண்றது வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உன்னை வெட்டியே போட்டுருவாங்க. எப்படி தெரியும்? நம்ம 2 பேரோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன எப்படி வெட்டுவாங்க? நான் செத்தா நீ மறுபடியும் விதவை ஆயிடுவியே. சக்தி, இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டா விரும்பினது கிடைக்காது லக்ஷ்மி. நாம நினைச்சது நடக்கணும்னா நமக்கு சூடு சொரணையே இருக்கக்கூடாது. நீ இவ்வளவு கேவலமானவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய், இது பார், அடிக்கிற கை தான் அணைக்கும். ஆனா இது என்ன அணைச்ச கை இப்ப அடிக்குது. இது பார், உன் கட்டை அவுத்து விட்டது நீ ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு, என்ன அடிக்கிறதுக்கு இல்ல. போ. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. கண்ணாடியை தாண்டி நீ கத்திருவியா? நீ நம்ம வீட்டை கவனிக்கலையோன்னு நினைச்சேன். எல்லாம் பார்த்து தான் வச்சிருக்கல. என்னடா இவன் கடத்திட்டு வந்து நம்ம வீட்டு பக்கத்திலேயே வச்சிருக்கான்னு யோசிக்கிறியா? எல்லாம் காரணமா தான். அப்பப்ப 2 இடத்துலயும் இருக்கலாம்ல. அப்பதான் யாருக்கும் என் மேல சந்தேகம் வராது. ஒருவேளை போலீஸ்க்கு என் மேல சந்தேகம் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, காணாம போன உன்னை ஊர் முழுக்க வலை வீசி தேடுவாங்களே தவிர இப்படி வீட்டுக்கு பக்கத்துல இருப்பேன்னு எதிர்பார்க்கவும் மாட்டாங்க, தேடவும் மாட்டாங்க. இந்த மனக்கணக்கில் போடாத, நிச்சயமா நீ மாட்டிப்ப. சாபத்தை கொடுக்காத. அப்புறம் புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு நீ தான் வருத்தப்பட போற. ஏன்னா நான் மாற்றத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். என்ன பாக்குற சக்தி? நான் பஞ்சாங்கத்தை எல்லாம் பார்த்துட்டேன். நாளைக்கே நல்ல நாளா, நாளைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். ஏய், நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். உன் சம்மதம்லாம் ஒரு சம்பிரதாயம் தான். கிடைச்சா நல்லது, கிடைக்கலனா கெட்டது கிடையாது. ஏய், அதுக்கப்புறம் ஒரு விஷயம், நான் திருந்திட்டேன்னு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன். கோயில்ல உன்னை நம்ப வச்ச மாதிரியே தான் நான் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு கூட பார்க்க சொல்லிட்டேன். ஆனா உன்ன மாதிரி அழகான அறிவான பொண்ணு எங்க கிடைப்பா? அதுவும் நம்ம ஜோடி பொறுத்த மாதிரி அமையுமா? உனக்கு நான், எனக்கு நீ, ஏட்டிலே எழுதினான் இறைவன். அதையெல்லாம் மாத்த முடியாது லக்ஷ்மி. ஏன்டா அப்படி இருக்க? உனக்கு என்னமோ ஆய போச்சுன்னு நினைக்கிறேன். நீ அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. கடவுளே. ஏய், கல்யாண பொண்ணெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணக்கூடாதுமா. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொல்வேன், சுதியோடு லயம் போலவே. லக்ஷ்மி, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டல? உண்மைதான், எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு.
என் பைத்தியம் உன் மேல. இந்தாங்கம்மா காஃபி. மா என்னம்மா உட்காராம நடந்துட்டு இருக்கீங்க? என்னடி என்ன ஒரேடியா வீல் சேர்ல உட்கார வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ மா அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய வேலை இருந்துச்சு, இப்பதான் எந்த வேலையும் இல்லாம போயிடுச்சே, அதான் ரிலாக்ஸ்டா இருக்கீங்களான்னு கேட்டேன். என்ன நான் வெட்டியா இருக்கேன்னு சொல்ல வரியா? எல்லாத்துல இருந்து விடுதலை வாங்கிட்டேன்னு சொல்றியா? மா நான் எந்த அர்த்தத்திலையும் சொல்லல, ஏதோ ஃப்ரீயா இருக்கீங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு தான் கேட்டேன். சீக்கிரத்துல பிஸி ஆயிடுவேண்டி. என்ன முடக்கி மூளையில உட்கார வச்ச அந்த லக்ஷ்மிய அடக்கி நாற்காலில உட்கார வச்சுட்டா அந்த சக்தி. சக்தி மட்டும் லக்ஷ்மி கழுத்துல 3 முடிச்சு போட்டுட்டான்னு வச்சுக்க, அந்த லக்ஷ்மியோட ஆட்டெல்லாம் மொத்தமா அடங்கிடும். அதுக்கப்புறம் என்னோட ஆட்டம் ஆரம்பமாகுண்டி. அதுக்கப்புறம் அந்த ரிஷிய எப்படி பந்தாடுறன்னு மட்டும் பாரு. என்னடி அசந்து போய் நின்னுட்டு இருக்க? உங்க பால் வந்துட்டு இருக்குமா? என்னடா இவனுங்க ஆளே காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டானுங்க. வா ரிஷி, பரவாயில்லையே, உடம்பெல்லாம் நல்லா தேறி தெளிவா வந்திருக்க. என்ன இவ்ளோ தூரம்? சரி, என்ன சாப்பிடுற? காஃபியா டீயா? உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றும் நான் வரல. வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களுக்கு விருந்து கொடுக்கறது தானே நம்ம தமிழர்களோட பண்பாடு. நீ கொடுத்த வரைக்கும் எல்லாம் போதும். லக்ஷ்மிங்க. என்னது லக்ஷ்மியா? அவ இதுக்கு இங்க வர போறா? உண்மைதான். அவங்க எப்படி இங்க வருவாங்க? மதிக்காதவங்க வாசலை என்னைக்கு அவங்க மிதிக்க மாட்டாங்க. அதுலயும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. என்ன பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு படம் எடுத்து ஆடுது? நீ எல்லாம் இங்க நிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். இப்போ பேச ஆரம்பிச்சிட்டியா? ஏய் மகதி, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. லக்ஷ்மிங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் கீத்து பிடிச்சு போச்சா? சும்மா லக்ஷ்மி எங்க லக்ஷ்மி எங்க இங்க வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? என் வீட்டு வேலைக்காரி எங்கன்னு கேட்டா தோ இங்க இருக்கான்னு காட்டுவேன். உன் வீட்டுக்காரியை கேட்டா ஐ மீன் உன் வீட்டு வேலைக்காரி எங்கன்னு கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? வந்துட்டானுங்க காலகாத்தால லக்ஷ்மி எங்க லக்ஷ்மி எங்கன்னு கேக்குறதுக்கு. அவ கூட ஜோடி போட்டு சுத்துறவனே நீதான். லக்ஷ்மி எங்கன்னு நீதானே சொல்லணும். தம்பி, மேடத்துக்கு நம்ம என்ன கேக்குறான்னு புரியலையாமா, நம்பிருங்க. ஏய் எடுப்பொடி, என்ன நக்கல் எடுக்கிறியா? யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? நாங்க தெரிஞ்சுதாமா பேசுறோம். ஆனா நீங்க தான் நாங்க என்ன கேக்குறோங்கறத தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க. இங்க பாரு ரிஷி, உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த வீட்டுக்கு வரதா இருந்தா தனியா வா. இந்த மாதிரி எடுபொடிங்கள எல்லாம் என் வீட்டுக்கு நீ கூட்டிட்டு வராத. நான் ஏண்டி வர போறேன்? நீதான் என்ன இங்க வர வச்சிருக்க. நானா? ஆமா, லக்ஷ்மியை நேத்துல இருந்து காணோம். உங்களை தேடிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஹே கேட்டியாடி? இந்த கேள்விக்கு உனக்கு நான் எத்தனை முறை தான் பதில் சொல்றது? அவ காணாம போனா அந்த இடத்துல போய் தேடு. அதை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்திருக்க? இந்த பார், அவங்க காணாம போனாங்கன்னா அதுக்கு காரணமே நீயா தான் இருப்ப. அதனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். உன் கூட சுத்திட்டு இருந்தவ காணாம போனா அதுக்கு உண்டதான் சந்தேகப்படணும். உன் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு நீ என்ன வந்து கேள்வி கேப்பியா? ஏய், அவங்களுக்கு பிரச்சனையே நீ தாண்டி. தம்பி, மாத்தி சொல்றீங்க. இவங்களுக்கு தான் லட்சுமி மேடத்தினால பிரச்சனை. அதனாலதான் அவங்கள தீர்த்து கட்ட பார்த்தாங்க, அது முடியல. எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு அவங்க நிமிர்ந்து நின்னாங்க. அதனாலதான் இப்ப கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி கண்ணாமூச்சி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. யோ, எனக்கு என்ன வேற வேலையே இல்லைன்னு நினைச்சிட்டியா? எந்த நேரமும் லட்சுமி முந்தானியே புடிச்சிட்டு சுத்துறதுக்கு நான் என்ன உன் முதலாளி நினைச்சிட்டியா? ஏய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காத. தேவையில்லாம பேசுறது நீங்க 2 பேரும் தான். லட்சுமி காணோன்னு வந்து என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? எதுக்கும் அவன் என் கொண்டா ஓடி போயிட்டாலன்னு போய் செக் பண்ணு. ஏய், சும்மா இந்த கத்துற வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. என்ன உன்னை விட வசதியா எவனா கிடைச்சிருப்பான், அவன் கூட அவ போயிருப்பான். மகளே, இப்ப நிறுத்த போறியா இல்லையா? என்னை அடிக்க கை ஓங்குறியா? அவ என்னமோ
நீ கட்டின பொண்டாட்டி மாதிரி துடிக்கிற? அவ புருஷனை விட்டுட்டு தானே அவ உன்கிட்ட வந்தா. அதே மாதிரி உன்னை விட்டுட்டு இன்னொருத்த கிட்ட போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? தம்பி, இவங்க கிட்ட நம்ம பேசினா வேலைக்கு ஆகாது. நாம நம்ம சந்தேகத்தை சொல்லி போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அப்பதான் இவங்க சரிப்பட்டு வருவாங்க. ஐயோ, போலீஸா? அப்பா, எனக்கு கையெல்லாம் நடக்குது. ஐயோ, என்ன சார் திடீர்னு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்க? எனக்கு கையெல்லாம் நடக்குது. எனக்கு பயமா இருக்கு. சரசு, பொட்டி படிக்கெல்லாம் கட்டி வைடி. அவங்க போலீஸ் கிட்ட சொல்றாங்களா நம்ம ஊரை விட்டே ஓடி போயிடலாம். போடி. ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. உனக்கு பயமா இருக்கா? ஐயோ, எங்க ரெண்டு பேருக்கும் பயமா இருக்கு. சீக்கிரமா அந்த போலீஸ் அனுப்புங்க. எங்க வீட்டு வாட்ச்மேன் வெளியே போயிட்டா. அவங்கள வேணா வந்து வாட்ச்மேன் நிக்க சொல்லுங்க. வாங்க தம்பி, போலாம். ஏய் மகதி, லக்ஷ்மிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை நானே என் கையால கொன்று வண்டி. ஏய் போடா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நீ நின்னா நானே உன்னை கொன்னுடுவேன். வப்பாட்டிக்காக பொண்டாட்டி கொலை பண்ணுவியா? உன்ன மாதிரி ஆளு கூட வாழ்ந்தேன்னு சொல்லி என்ன நானே தான் கொன்னுக்கணும். தம்பி, அவங்க உங்களை உசுப்பேத்தி விடுறாங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க பாத்துக்கலாம். வாங்க தம்பி. போடா. ஏய் போடி. கடத்திட்டு போனவனை விட்டுட்டு என்கிட்ட வரானுங்க, மூளை இல்லாதவனுங்க. மா, நீங்க பேசாம சக்தி தான் லக்ஷ்மியை கடத்திட்டு போயிருக்கான்னு உண்மையை போட்டு கொடுத்துருக்கலாம்ல. ஏண்டி, உன் மூளை எங்கேயாவது கழட்டி மூளையில வச்சுட்டு வந்துட்டியா? ஏமா? ஏண்டி, அந்த சக்தியை போட்டு கொடுத்தா அவனுங்க லக்ஷ்மியை காப்பாத்திட்டு நம்ம கண்ணுல விரல விட்டு ஆட்டுவானுங்க. அதுக்காக சக்தியை போட்டு கொடுக்க சொல்றியா? ஆமா இல்லம்மா. சக்தி லக்ஷ்மியை கல்யாணம் பண்ற வரைக்கும் என்ன வந்தாலும் நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல போறது கிடையாது. சக்தி மட்டும் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிட்டா அதோட அவ சாப்டர் க்ளோஸ். அதுக்காக தாண்டி நான் காத்துட்டு இருக்கேன். ஆமால, அது மறந்தே போச்சுமா. நான் எதையும் மறக்க மாட்டேன்டி. அந்த லக்ஷ்மி என் நிம்மதியை கெடுத்தவ. அவளோட நிம்மதியை நான் குழி தோண்டி புதைக்காம விட மாட்டேன். விடவே மாட்டேன்டி, விட மாட்டேன். நல்லா சமைச்சு வச்சிருக்கோம். இவங்க ஆளுக்கு ஒரு மூலையில இப்படி உட்கார்ந்துருக்காங்களே சாப்பிடாம. எனக்கு பசிக்குதுரி. என்னம்மா? மாமா, அத்தை, இப்படி யாருமே சாப்பிடாம இருந்தா எப்படி? ஏதாவது சாப்பிடுங்க மாமா. சொல்லுங்களேன் அத்தை. ஏங்க, வந்து இவங்க ரெண்டு பேரையும் சாப்பிட சொல்லுங்க. நீங்களும் வாங்க. இல்ல வேண்டாம். வள்ளியம்மா, சக்தி எங்கம்மா போனா? லட்சுமி தேடி வெளியில போயிருக்கா. இந்த லட்சுமி சக்தி பிரச்சனையில மனசு உடைஞ்சு போயிட்டா. அப்பவே வீட்டை விட்டு போறேன்னு கிளம்புனா. அத்த, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. இடையில லக்ஷ்மி தான் என்கிட்ட போன்ல பேசினாலே அத்த. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனா எனக்கு புரியுதே. நிஜமாவே இந்த லட்சுமி காணாம போயிருந்தா இந்த சக்தி பையன் செத்துல போயிருப்பான். லட்சுமி எங்க இருக்கான்னு அவனுக்கு தெரியும். அவன் இந்த வீட்டுல நடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும். ஆனா என்கிட்டயே எல்லாத்தையும் மறைக்கிறான். இந்த வீட்டுல இருக்கிறதுங்களும் அவனை நம்பிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்குதுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். போலீஸ் மாமா, போலீஸ் வந்திருக்காங்க. வாங்க சார். ஐயா பயப்படாதீங்க. நான் தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவரு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்படிங்களா? நல்லதுங்க. ஆமா, காணாம போன லக்ஷ்மி உங்களுக்கு என்ன வேணும்? எங்க மருமக தான். சரி, அவங்களோட ஹஸ்பண்ட்? அவர் இறந்துட்டாருங்க. ஆமா, அவங்கள எப்ப இருந்து காணோம்? நேத்து காலையில ஆபீஸுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே இல்லை சார். சார், அவங்க ஏன் ஆபீஸ்ல தான் வேலை செய்யறாங்க. நேத்து ஈவினிங் வரைக்கும் அவங்க அங்கதான் இருந்தாங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்னு தான் போனாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு வரவே இல்லைங்க சார். நடுவுல யாராவது அவங்க கிட்ட போன்ல பேசுனீங்களா? நான் தான் அவகிட்ட போன்ல பேசினேன். குழந்தையோட உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டா சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னா சார். சரி, ஆபீஸையும் வீட்டையும் தவிர அவங்க வேற எங்கேயாவது போவாங்களா? வேற எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க.